வணக்கம் நண்பர்களே, டிவிஎஸ்ல நியூ ப்ராடக்ட் லான்ச் ஆயிருக்கு. அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ், விங்லெட்ஸ், டிஎஃப்டி டிஸ்பிளே, ரைடிங் மோட், பவர்ஃபுல் இன் செக்மெண்ட். இது மட்டும் இல்லைங்க, ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் அப்படின்னு 22 புது ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 5 பெஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சராக வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்த பற்றி தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். என்டார்க் பொறுத்த வரைக்கும் 125 நமக்கு வந்து தெரியும். இப்போ டிசைனை மாற்றி பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி 150 லான்ச் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக பைக்கோட டிசைன் பற்றி வாக்கரவுண்ட் வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபோர்ட் எடுத்து தான் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல கண்டென்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்டார்க் 125 பார்த்துருப்போம். இப்போ 150 வந்து மாறி இருக்குது. இப்போ 125க்கும் 150க்கும் டிசைன் வைஸ் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்குன்னா, லைட்டிங் செட்டப் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா நமக்கு வந்து 125ல் நமக்கு ஹெட்லைட்டு டிஆர்எல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த பேனலில் தான் வந்து வரும். அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேண்டில் பாரில் மேலே கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ அந்த ஃப்ரண்ட் ஃபேஷியாவே நமக்கு மாற்றிட்டாங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. 4 ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வந்து இருக்குது. ஹை பீமு, லோ பீம் எல்லாமே இதிலே வந்து சேமாக நமக்கு வந்து வரும். எல்லாமே ப்ரொஜெக்டராக கொடுத்துருக்கிறதுனால நைட் டைமில் நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். அதுமாதிரி அந்த ஃப்ரண்ட் பேனலுமே வந்து அந்த ஹெட்லைட் கொடுத்ததுனால மாறி இருக்குது. இன்னுமே ஸ்போர்ட்டிவாக வந்து மாற்றிருக்காங்க. டிவல் டோன் ஃபினிஷ், டிவல் டோனோட 2-3 கலர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆட் ஆகுது. ஸோ அந்த ஃப்ரண்ட் ஃபேஷியாக ஒரு ஃப்ரெஷ் லுக்கில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டை தாண்டி நமக்கு வந்து டிஆர்எல்லும் சரி இண்டிகேட்டரும் சரி இன்டிகிரேட் ஆகி வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே பேனல்லே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு வந்து வருது. இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம மேல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இண்டிகேட்டராக இருக்குது. டிஆர்எல் வந்து ஃபுல்லாக வருது. ஒரு ஸ்லிம்மான செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டிங் செட்டப்பு அந்த ஃப்ரண்ட்டில் நமக்கு டோட்டலாக டிவிஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹசார்டுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா விங்லெட்ஸ் வந்து புதுசாக என்டார்க் 150ல் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 125ல் விங்லெட்ஸ் வராது, 150ல் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பேனலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏரோடைனமிக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு வெஹிக்கிள் வந்து நம்ம வந்து ஓட்டுறோம் அப்படின்னா ட்ராக்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி வண்டி ஓட்டும் போது காற்று வந்து நம்மளை வந்து ஸ்ட்ரைக் பண்ணும். அப்போ வந்து காற்று ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகும். ஒரு புஷ் பண்ணுறது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணும்போதே காற்று வந்து வெஹிக்கிளில் பட்டு நமக்கு வந்து சைடில் மூவ் ஆகிற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. அந்த வகையில் வந்து விங்லெட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து காற்று வந்து அந்தளவுக்கு ட்ராகை கம்மி பண்ணி சைடில் வந்து மூவ் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அந்த விங்லெட்டோட பர்பஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போகிறப்ப மட்டும் கிடையாது. நார்மலாக அது வந்து டிசைன் வைஸும் வெஹிக்கிளை இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்து காட்டுது. சேம் டைம் வந்து ஒரு கார்னரிங்லாம் வந்து பண்ணுறோம். ஏன்னா என்டார்க் 150 அப்படிங்கிறது ஒரு ஹைப்பர் ஸ்போர்ட் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கார்னரிங் வந்து பண்ணுறோம், இல்லை ஒரு ஹையர் ஸ்பீடில் போகிறோம், 80-90ல் போகிறோம், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லேயும் கார்னர் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா விங்லெட்ஸ் இருக்கிறதுனால அந்த ஒரு ஏர் ட்ராக் அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கலர்டு அலாய் வீல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. வீலை பொறுத்த வரைக்கும் வந்து 125 விட 150ல் இன்னும் பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் பண்ணலை. சேம் வீல்ஸ் தான் வருது. பட் கலர் பார்த்திங்க அப்படின்னா அந்த நியான் கலர் எல்லோயிஷாக வர மாதிரி பயங்கர ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. பார்த்தோன்னா அந்த ஒரு ஐ கேஷியாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து அந்த கலர் செட்டப் மட்டும் வந்து மாற்றிருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் வந்து பெருசாக வந்து சேஞ்ச் பண்ணலை. ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா 125ல் கூட வந்து சைட் ப்ரொஃபைல் வந்து அந்த எட்ஜஸ்லாம் வந்து வரும், பார்க்குறதுக்கு வந்து அக்ரெசிவாக வந்து தெரியும். பட் 150 பொறுத்த வரைக்கும் வந்து சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து கலர் வந்து கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக வந்து தெரியுது. பட் சைட் ப்ரொஃபைல் வந்து அந்தளவுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு ரீஒர்க் பண்ணியிருக்காங்களோ அந்தளவுக்கு வந்து சைட் ப்ரொஃபைல் வந்து ரீஒர்க் பண்ணாமல் சிம்பிளான ஒரு டிசைனில் கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து டெயில் செக்ஷனும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஃப்ரண்ட்டில் எப்படி வந்து சேஞ்சஸ் இருக்கோ அதேமாதிரி டெயில் செக்ஷன்லுமே மெயினாக வந்து ஹெட்லைட்டோட டிசைன் வந்து மாறுது. அந்த என்டார்க் அப்படிங்கிறப்ப டீயை தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த டீ வர மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராடராக, சின்னதாக இல்லாமல் பெரிய ப்ராடராக கொடுத்துருக்காங்க. ஸோ டெயில் லைட்டோட டிசைன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதுவுமே வந்து 125 விட 150 பெட்டராக இருக்குது. அதேமாதிரி நமக்கு வந்து எல்இடி விங்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. விங்கர்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. டெயில் செக்ஷன் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரியே ரியர்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் லுக் நமக்கு வந்து கிடைக்குது. டிசைன் பார்ட்டில் அடுத்ததாக நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ அது வந்து ஒரு நார்மலாக ஒரு கம்யூட்டர் செக்மெண்ட் ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக சீட்டிங் வந்து இருக்கா, நமக்கு வந்து ஹேண்டில் பார் வந்து பொசிஷன் எப்படி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துரும். சேம் டைம் வந்து கன்வீனியன்ட்டுக்காக வந்து பூட் ஸ்பேஸ் அதுவும் எவ்வளோ இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல நம்ம அந்த ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் பார்ப்போம். என்டார்க் 150ல் டிவிஎஸ் பண்ண இன்னொரு சேஞ்ச் என்ன அப்படின்னா ஹேண்டில் பார் வந்து நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டில் பார் வைடாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு போஸ்டர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு ஹைவேஸில் நம்ம வந்து க்ரூஸ் பண்ணும்போது கூட ஒரு ஜாலியாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணி போக முடியும். ஸோ ஹேண்டில் பார் வைடாக இருக்குது. சேம் டைம் வந்து ஃப்ளோர் போர்டு ஏரியா பொறுத்த வரைக்கும்
இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்கூட்டர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மூட்டை வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ சிலிண்டர் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அப்போ தான் வந்து ஒரு அக்ரெசிவாக இருக்கும், நம்ம கட்டடிச்சு ஓட்ட ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஃப்ளோர் போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப அதிகமும் இல்லை ரொம்ப கம்மியும் இல்லை. அது என்னோட ஹைட்டுக்கு ஒரு 6 ஃபீட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹைட்டுக்கே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. சேம் டைம் வந்து ஒரு யூ டர்ன் பண்ணுவோம்ல, ஒரு ஹைவேஸில் போகிறோம், ஒரு யூ டர்ன் பண்ணுறோம், டிராஃபிக்கில் ஓட்டுறப்ப ஹேண்டில் பார் வந்து இடிக்குதான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஹார்ஷான ஒரு ஷார்ப்பான யூ டர்ன் பண்ணால் கூட ஹேண்டில் பார் வந்து என் காலில் வந்து இடிக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ வைடாகவும் இருக்குது, சேம் டைம் யூ டர்ன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து போஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சீட்டிங் பொறுத்த வரைக்கும் மென்டார்க்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ சீட்டிங்லலாம் பெரிய சேஞ்சஸ் வந்து பண்ணலை. ஒரு 2 பசங்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சீட்டிங் ப்ரொஃபைல் வந்து இருக்குது. அடுத்து நம்ம வந்து பூட் பொறுத்த வரைக்கும் பூட் ஸ்பேஸுமே வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து இல்லை. 22 லிட்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ திங்ஸ் வச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியும். பூட்டில் நம்ம பூட் ஸ்பேஸில் நமக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு எமர்ஜென்சி டைமில் நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம். பட் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இன்ஜின் ஆஃபில் இருக்கப்போ சார்ஜ் பண்ணாதீங்க, வெஹிக்கிள் வந்து ரன்னிங்கில் இருக்கிறப்ப நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு சின்ன ஒரு க்ளோ பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மொபைல் ஃபோன், வேலட், இந்த மாதிரி சின்ன திங்ஸ் வச்சு நம்ம வச்சுக்க முடியும். அதேமாதிரி ஒரு ஹூக் வந்து கொடுக்குறாங்க, ஒரு கேரி பேக்லாம் மாட்டுற மாதிரி ஹூக் இருக்குது. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூவல் லிட்டு ஆஸ் யூஷுவல் 125 வர மாதிரி நமக்கு வந்து எக்ஸ்டர்னலாக வர மாதிரி ஃபியூவல் லிட்டு கொடுத்துருக்காங்க. கிராப் ரயில் டிவிஎஸ் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக வந்து கொடுப்பாங்க. ஸோ கிராப் ரயில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, வெஹிக்கிளுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பில்லியன் வந்து ஒரு கஷ்டம் இல்லாமல் வந்து பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. உட்காந்து காட்டுறேன். ஸோ பில்லியன் ரைடர் இந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஈஸியாக பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக நல்லா இருக்கிற மாதிரி, வெஹிக்கிளுக்கும் டிசைன் வைஸும் வந்து நல்லா இருக்குது, கை பிடிச்சிக்கிறதுக்கும் சிரமம் இல்லாமல் பிடிச்சிக்கிற மாதிரி நல்லா பெரிய சைஸில் கிராப் ரயில் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்து வந்து ஃபுட்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து பெருசாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நார்மல் டிசைன் தான், பட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக கால் வச்சுக்க முடியாது, லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் கால் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸாஸ்ட் ஷீல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து க்ரோம் ஃபினிஷ் எதுவும் கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு வந்து பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் பீட் வந்து சேஞ்ச் ஆகும், யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி எக்ஸாஸ்ட் பீட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிசைன் வந்து பெரிய சேஞ்சஸ் இல்லை, அதே மாதிரி க்ரோம் ஃபினிஷ் எதுவும் கொடுக்கல. பட் வந்து பீட் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பீட்டு கேட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்கூட்டரையும் தாண்டி ஒரு பைக் ஃபீல் தான் எனக்கு வந்து வருது. ஸோ என்னோட ஒப்பீனியன் இது. ஸோ பீட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து கீழே உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் அடுத்த ஃபியூச்சரில் நம்ம வந்து பண்ணும்பொழுது இன்னும் ஒரு ரஷ்ஷாக நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு வந்து பிரேக் லிவர்ஸ் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி டைப்பில் வந்து கொடுக்குறாங்க. முன்னாடி இந்த ஃபீச்சர்லாம் வந்து ஒரு ப்ரீமியம் பைக்ஸில் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு 150 ஸ்கூட்டரில் டிவிஎஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 3 விதமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஈஸியாக வந்து 1 2 3ன்னு அங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பொசிஷன்லேயே நான் வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன், எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் பொசிஷன் கொஞ்சம் க்ளோஸாக இல்லாமல் கொஞ்சம் கேப் இருக்குது. தேர்டு வந்து நல்லாவே கேப் இருக்குது. ஸோ உங்கள் விரல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தேர்டு வச்சுக்கலாம். விரல் வந்து ரொம்ப குட்டி விரலாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப க்ளோஸாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அப்போ வந்து ஒரு ஹைவேஸு ஒரு டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி லிவர்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி 2 சைடுமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒரு ஃபீச்சர் வந்து நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து என்டார்க் 150ல சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்விட்சஸ் வந்து ஒரு ப்ரீமியம் டச்சில் கொடுத்துருக்காங்க. நார்மலாக 125ல கன்வென்ஷனலாக வர மாதிரி வந்துருக்கும். இப்போ வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஸ்கூட்டர் அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி ஜாய்ஸ்டிக் டைப்பில் நமக்கு வந்து ஸ்விட்சஸ் இருக்குது. மேலே ஹசார்ட் ஸ்விட்ச் வந்து வருது. அதேமாதிரி ஹாரன் ஸ்விட்ச் ப்ளஸ் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ரெண்டுமே வந்து டிசைன் வைஸுமே வந்து நல்லா இருக்குது. ரெட் கலரில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி ப்ரீமியம் டச்சில் நமக்கு வந்து ஸ்விட்சஸ் வந்து மாற்றிருக்காங்க. அடுத்து வந்து டிஸ்பிளே பற்றி பார்ப்போங்க. 5 இன்ச்சில் TFT வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இன்டர்ஃபேஸ் இது தான். நமக்கு வந்து டைம் இருக்குது, டைம் பக்கத்தில் எக்கோ இருக்குது. 2 மோட்ஸ் கொடுக்குறாங்க, எக்கோ ஸ்ட்ரீட் அப்படின்னு. இப்போ ப்ரெசென்ட்டாக நமக்கு எக்கோ மோடில் இருக்குது. ஸ்பீடோமீட்டர் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் அட்டன் பண்ணது காட்டுது. ஓடோமீட்டர் இருக்குது. ஸோ ரைடிங் டைமு, ஸ்டாண்ட்ஸ், இதெல்லாம் ரைடிங் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் இருக்குது. பட் இதில் என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரைட் மோட் போனோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஸ்ட்ரீட் மோடு, ரேஸ் மோடுன்னு 2 மோடு வந்து கொடுக்குறாங்க. ஸ்ட்ரீட் மோடு நார்மலாக நம்ம சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் போகிறப்ப ஸ்ட்ரீட் மோடு வந்து ஓகே. ரேஸ் மோடு அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு ஹைவேஸில் வந்து போகிறோம், நல்ல பவர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரேஸ் மோடு வந்து போகலாம். அடுத்த ட்ரிப் பற்றின டீட்டெயில். ஸோ ட்ரிப் ஏ, ட்ரிப் பி 2 ட்ரிப் மீட்டர் நார்மலாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வெஹிக்கிள் கண்ட்ரோல் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து சில ஃபீச்சர்ஸ் நம்ம வேணும்னா வச்சுக்கலாம். இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்லிப்பரியாக ரோடு இருக்குது, இல்லை ஒரு சாண்ட்லாம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு அந்த கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணும். இல்லை உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஒரு ரேசராக இருக்கீங்க, ஒரு ஆஃப் ரோடிங் போகிறீங்க, ஏதோ ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐஎஸ்எஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஐஎஸ்எஸ் அப்படிங்கிறது நம்ம i3s தாங்க. நம்ம நார்மலாக ஐடியில் விட்டோம் அப்படின்னா வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்லீப் மோடுக்கு போகும்ல. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து டைம் வந்து நம்மளே செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து ஆஃப் ஆகணுமா, 10 செகண்டில் ஆஃப் ஆகணுமா, 7 செகண்டில் ஆஃப் ஆகணுமா, அது உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு புது ஃபீச்சர். ஏன்னா மற்ற வெஹிக்கிள் i3s மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த டைம் செட் பண்ணுறது நமக்கு என்டார்க் 150ல் வந்து கொடுக்குறாங்க. i3sம் அந்த ஐஎஸ்எஸும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கனெக்டிவிட்டி அப்படிங்கிறப்ப மொபைல் ஃபோனை பேர் பண்ணோம் அப்படின்னா ரைட் பற்றின டீட்டெயில், வெஹிக்கிள் பற்றின டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து மொபைல் ஆப்பில் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து ப்ரைவசின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து இன்காக்னிட்டோ மோடு இருக்குது, டு நாட் டிஸ்டர்ப் இருக்குது. ஸோ டு நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டோன்னா நம்ம பேர் பண்ணியிருக்கோம் மொபைலை, கால் வந்தால் கூட நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டாது. ஸோ அந்த ஒரு மோடு கொடுக்குறாங்க. மை வெஹிக்கிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம சர்வீஸ் பண்ண டீட்டெயில், பர்ஃபார்மன்ஸ், நம்ம ஒரு லேப்பு போகிறோம், ஒரு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா அதில் எந்த மாதிரி நம்ம வந்து ஓட்டியிருக்கோம், சாஃப்ட்வேர் என்ன வெர்ஷனில் இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில் இருக்குது. அதை தாண்டி டிஸ்பிளே செட்டப்பு இதையுமே நம்ம வந்து மாற்றிக்கலாங்க. நம்ம டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து மாற்றிக்கலாம், தீம் வந்து மாற்றிக்கலாம், ஹை ஸ்பீட் அலர்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஒரு 90க்கு மேலே போனால் அலர்ட் காட்டுற மாதிரி, இல்லை ஒரு 100 வைக்கிறோன்னா அலர்ட் காட்டும். ஸோ அந்த ஒரு ஹை ஸ்பீட் அலர்ட்டு, கிளாக் செட்டிங் வந்து மாற்றிக்கலாம். மெயினாக வந்து கஸ்டம் விட்ஜெட்ஸும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ட்ரிப் மீட்ரு வந்து ட்ரிப் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு வரணுமா, ஆவரேஜ் ஸ்பீடு ஃபஸ்ட்டு வரணுமா, டாப் ஸ்பீடு ஃபஸ்ட்டு வரணுமா. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக நமக்கு ஏற்ற மாதிரி இது வந்து காலேஜ் பசங்களுக்குலாம் ரொம்ப அவங்க லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே தீமை மாற்றுவாங்க, பிரைட்னஸ் வந்து மாற்றுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டம் பண்ணி மொபைலோட டிஸ்பிளே எப்படி மாற்றுவோம் அந்த மாதிரி வெஹிக்கிளோட டிஎஃப்டி டிஸ்பிளேவை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்ட்டை நம்ம வந்து ஷார்ட்டாக முடிச்சிருவோம். இன்ஜின் அப்படின்னு பார்க்குறப்ப நியூ இன்ஜின் டிவிஎஸ் வந்து என்டார்க் 150க்காக நியூ இன்ஜின் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பவர்னு பார்த்தோன்னா 13.2 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணும், 14.2 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இன்ஜின் தாண்டி பவர்ஃபுல், இந்த செக்மெண்ட்டில் வந்து பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் தான். இதை தாண்டி நமக்கு வந்து பவருக்கு ஏற்ற மாதிரி பிரேக்கிங் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் நமக்கு வந்து டிஸ்க்கு கொடுக்குறாங்க. 220 mm ஃப்ரண்ட் டிஸ்க்கு கொடுக்குறாங்க. ரியர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் ட்ரம் பிரேக்ஸ் தான் நமக்கு வந்து வருது. ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து வரும். ரியரில் வந்து சிங்கிள் சைடட் ஷாக் அப்சார்பர் வந்து கொடுக்குறாங்க. டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 12 இன்ச் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டுமே 12 இன்ச்சு, ரியருமே 12 இன்ச்சு, 180 அந்த செக்ஷனில் நமக்கு வந்து டயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 155 mm வந்து கொடுக்குறாங்க. ஆவரேஜாக நமக்கு வந்து இருக்குது. அதை தாண்டி சீட்டோட ஹைட் வந்து 765 mm கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து சீட்டோட ஹைட் வந்து ரொம்ப அதிகம் கிடையாது, ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஸோ ஷார்ட் ரைடர் கூட ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். டிராஃபிக் மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லையும் ஈஸியாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். சீட்டோட லென்த்துன்னு பார்த்தோன்னா 770 mm சீட்டோட லென்த் வந்து கொடுக்குறாங்க. என்டார்க் 150 பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் வந்து நியூ இன்ஜின் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13.2 பிரேக்கர்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி வந்து 14.2 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஏர் கூல்டு இன்ஜின் தான். ஒரு டிவிஎஸ் வந்து ஒரு போர்டன் டெக்னாலஜி வந்து வச்சுருக்காங்க. அப்பாச்சிலே வந்து அந்த டெக்னாலஜி வந்து கொடுப்பாங்க. O3C அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. O3C இன்ஜின் அப்படின்னா என்னென்னா நமக்கு வந்து இன்ஜின் ஆயில் கூல்டு கம்பஸ்டன் சேம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்ஜின் ஆயிலை வந்து ஒரு கூலிங் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக வந்து ஏர் கூல்டு தான். பட் அதில் வந்து இன்ஜின் ஆயில் நம்ம அடிஷனலாக யூஸ் பண்ணதுனால ஒரு 10% வரைக்கும் நமக்கு வந்து ஹீட் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இன்ஜின் தான் இந்த பைக்கில் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஓரளவு நல்ல பவராக போகும். அதுவும் வந்து 0 to 60 வந்து குயிக்காகவே நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம டெஸ்ட் ரைடில் அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்ப்போம். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த என்டார்க் 150ல் டிவிஎஸ் வந்து 22 ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கதா வந்து சொல்கிறாங்க. அதில் ரொம்ப மேஜராக முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடுது, சிங்கிள் சேனல் ABS வந்துடுது, நேவிகேஷன் டைப்பில் நமக்கு ஸ்விட்சஸ் வந்து இருக்குது. அதேமாதிரி நமக்கு வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் வந்து 4 ஹெட்லைட் வந்து கொடுக்குறாங்க. TFT டிஸ்பிளே, அதில் வந்து கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், ரைடிங் மோட்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து மேஜராக வந்து சொல்லலாம். இன்னும் வந்து மைலேஜ் பற்றி அவங்க ஒன்றும் அப்டேட் பண்ணலை. அநேகமாக வந்து ஒரு 35 to 40 வரைக்கும் மைலேஜ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கூட்டர். அதை தாண்டி ப்ரைஸும் வந்து டிவிஎஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. எப்படியும் வந்து ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் டிவிஎஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி இந்த என்டார்க் 150 பொறுத்த வரைக்கும் 2 விதமான வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. நார்மலாக டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே ஜாய்ஸ்டிக் டைப்பில் நமக்கு வந்து ஸ்விட்சஸ் வந்துடும். இதில் பேஸ் மாடல் வச்சிருக்காங்க. பேஸ் மாடலில் நமக்கு வந்து ஜாய்ஸ்டிக் டைப்பில் ஸ்விட்சஸ் வந்து வராது. டிஸ்பிளே வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு வந்து ஹைப்ரிட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஒன்று டிஎஃப்டியும் வரும், எல்சிடியும் வரும். 2 பார்ட்டாக பார்ட்டிஷனாக வந்து வர மாதிரி பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கனெக்டிவிட்டி இதெல்லாம் வந்து வேணாம், ஃபுல் டிஎஃப்டி வேணாம், ஸ்விட்சஸ் வந்து கொஞ்சம் மாடர்னாக வேணாம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் நீங்கள் வந்து என்டார்க் 150 வந்து வாங்கலாம். இல்லை எல்லா ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டாப் எண்ட் வந்து சூஸ் பண்ணலாம். ப்ரைஸ் வந்து கூடிய விரைவில் டிவிஎஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணோன்னா நம்ம சேனலில் நாங்களும் வந்து அப்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.